கடைசியாக இந்த 1 தெசலோனிக்கர் புத்தகத்திலிருந்து இந்த தியானங்களை எடுக்கிறதுக்காக நான் படிக்கும் பொழுதும் புதிய புதிய காரியங்களை நான் கற்றுக்கொண்டேன். சரிங்களா? அதுதான் வேதம். அதுதான் என்னது? கர்த்தருடைய வார்த்தை. ஒவ்வொரு முறையும் நமக்கு அது என்ன செய்யும்? புதிய காரியங்களை நாம் என்ன செய்யலாம்? நம்ம கற்றுக்கொள்ளலாம். சரிங்களா? புதிய விதமான ஆவிக்குரிய காரியங்களை அது நமக்கு என்ன செய்து கொண்டே இருக்கும்? கொடுத்து கொண்டே இருக்கும். அது இல்லையா? எழுதி அப்படியே மூடி வச்சிட்டிங்கன்னு வைங்க. தமிழ்நாட்டில் ஒரு பிரபலமான பிரசங்கியார் இருக்கிறார், பிரதர் ஸ்டான்லி. பிளஸ்ஸிங் யூத் மிஷன் என்ற அந்த இயக்கத்தினுடைய ஸ்தாபகர். அவர் தான் சொல்லுவார், நீங்கள் போன தடவை ஒரு இடத்துல போய் பேசின பிரசங்கத்தை மறுபடியும் அதே இடத்தில் போய் அதே பிரசங்கத்தை பேசினால் மறுபடியும் மக்கள் என்ன செய்வாங்க? குறிப்பெடுப்பாங்க அப்படின்னு. ஏன்னா அதை என்ன செஞ்சிருவோம்? நம்ம அதோட தூக்கி மூடி வைக்கிறதோட எதற்கு குறிப்பெடுப்பது, எதற்கு இவைகளை எடுத்துக்கொள்வது அப்படின்னா, தொடர்ந்து அதிலே, இது முழுமையல்ல, தொடர்ந்து அதில் என்ன செய்ய வேண்டும்? பயணிக்க வேண்டும். தொடர்ந்து அதை வாசியுங்க. தொடர்ந்து அதை வாசித்து இன்னும் என்ன ஆவிக்குரிய அர்த்தங்கள் அதிலே இல்லை தனிப்பட்ட முறையிலே நீங்கள் என்ன கற்றுக்கொள்ள முடியும் என்பதை படியுங்கள். இல்லை 1 தெசலோனிக்கர் புஸ்தகத்தை முழுசாக முடிச்சாச்சு, இனி அதை படிக்க வேண்டியதில்லை அப்படின்ற அந்த எண்ணத்திற்குள்ளும் போய்விடக்கூடாது. மறுபடியும் 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 என்ன செய்து கொண்டே இருக்க வேண்டும்? படித்து கொண்டே இருக்க வேண்டும். வேதம் அதற்குத்தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சமீபத்தில் இந்த ஒரு ஃபேஸ்புக்லேயோ ஏதோ ஒரு இதில் ஒரு சின்ன கதை போட்டிருந்தாங்க. அது நன்றாக இருந்தது. ஒரு பெரியவர் எப்போவும் உட்கார்ந்து அவர் வீட்டில் ஒரு நாற்காலியில் உட்கார்ந்து வேதத்தை வாசித்து கொண்டே இருப்பாராம். வேதத்தை வாசித்து கொண்டே இருப்பாராம். அப்போது இதை பார்த்த அவருடைய வீட்டில் இருந்த ஒரு பேரன், தாத்தா எப்பவுமே இதை இப்படியே வாசிச்சுக்கிட்டே இருக்கிறீங்களே, என்ன தாத்தா உங்களுக்கு இதில் கிடைக்குது அப்படின்னு கேட்பார். அப்போ அவர் என்ன செய்வார்னா, அவர் உட்கார்ந்த இடத்துல, அந்த வெளியில் உட்கார்ந்த இடத்துல தூரத்தில் பார்த்தா ஒரு கூடையில் நிறைய கறி, அடுப்பு கறி போடப்பட்டு வைத்திருக்கும். அவர் சொல்லுவார், அதை எடுத்து நீ கீழே கொட்டிட்டு அந்த கூடையை அங்கே இருக்கிற அந்த பைப்பில் கழுவு அப்படின்வார். எதுக்கு தாத்தா? நான் சொல்கிறேன் செய்யின்வார். இவன் எடுத்து கொட்டிட்டு கழுவி வச்சுருவான். சொல்லுவார், மறுபடியும் கழுவு அப்படின்வார். மறுபடியும் கழுவுவான். திருப்பியும் சொல்லுவார், மறுபடியும் கழுவுவான். இப்படியே சொல்லிக்கிட்டு இருப்பார். ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை வரைக்கும் சொல்லுவார். தாத்தா இனி இதில் கழுவுறதுக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாம் போயிடுச்சு. அவர் சொல்லுவார், இதற்காக தான் வேதத்தை நான் படிக்கிறேன். ஒவ்வொரு முறை நான் படிக்கும்போதும் அது என்னை என்ன செய்து கொண்டே இருக்கிறது? சுத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறது. இல்லை? அதற்காக தான் இப்படிப்பட்ட கூட்டங்கள், இப்படிப்பட்ட வார்த்தைகள் இல்லை, இவைகளை நாம் அனுசரித்து வருகிறோம். அதனால் இங்கு சொல்லப்படுகிற, நாங்கள் 2 பேரும் சொல்லி கொடுக்குற, இன்றைக்கி காலையில் கலாத்தியர்லேருந்து மிக விரிவாக படித்து கொண்டீர்கள், குறிப்பெடுத்திருக்கிறீர்கள். போய் கலாத்தியர் புஸ்தகத்தை வாசியுங்க. இல்லை, நேற்று காலை நோவாவின் சரித்திரத்திலிருந்து கற்றுக்கொண்டீர்கள், எலியாவின் வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொண்டீர்கள். இல்லை, எல்லாவற்றையும்
தொடர்ந்து என்ன செய்யணும், நம்ம அதை பார்க்க வேண்டும், படிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும். அது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும், ஒரு முதிர்ச்சியை கொடுக்கும். இல்லை, நீங்கள் பவுல் எழுதுவார், திடன் கொண்டு புருஷராக இருங்கள் அப்படின்வார். புருஷராக இருங்கள்னா என்ன, பெரிய நீ சண்டீராக இருங்கன்னு அர்த்தமா? இல்லை, முதிர்ச்சியுடையவனாக இரு, அதுதான். இல்லை, அப்போது கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு முதிர்ச்சி தன்மை எனக்கு தேவை. அந்த முதிர்ச்சி தன்மை எனக்கு எது கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் வேத வசனம்தான் எனக்கு கொடுக்கும். இல்லை, அதாவது பிரசங்கம் நல்லா இருக்கு அப்படின்றது அது முக்கியம் அல்ல. அது எனக்கு என் வாழ்க்கைக்கு எப்படி இருக்கிறது, அதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். சரிங்களா? அதை நீங்கள் தொடர்ந்து இப்போது இத்தனை வருஷம் ஊழியம் செய்கிறோம். என்னை காட்டிலும் என்னுடைய சகோதரன் மிக அதிகமான வருடங்கள் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். எங்கள் வீட்டில் முதல்ல ஊழியத்துக்கு மிக இளம் பிரயாணத்திலே வந்தவர் அண்ணன் தான். ஏன் நாங்கள் இன்னும் எத்தனையோ முறை படித்தாச்சு வேதத்தை, ஏதோ கண்ணை மூடிட்டு அப்படியே சொல்கிறத ஏதாவது சொல்லி விட்டு போகலாம்ல. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு இப்படிப்பட்ட செய்திகளை தயாரிக்கும் பொழுது பல மணி நேரங்கள் உட்காருகிறோம், பல மணி நேரங்கள் அதை தியானிக்கிறோம், பல மணி நேரங்கள் அதற்கான குறிப்புகளை எடுக்கிறோம், அதற்கு ஒத்த புத்தகங்களை தேடி வாசிக்கிறோம், அதற்கு தேவையான புத்தகங்களை வாங்க பணங்களை செலவிடுகிறோம். ஏன்? அது உங்களுக்கு சொல்வதற்காக மட்டுமல்ல, அது எங்களுடைய பக்தி விருத்திக்காகும். இதே தெசலோனிக்கர் புஸ்தகத்திலே நான் வாசித்து தியானித்து கொண்டிருந்த நாட்களிலே எனக்கு அது மிக பிரயோஜனமாக இருந்திருக்கிறது. நான் நிறைய காரியங்களிலே நான் தொடப்பட்டேன், நிறைய காரியங்களிலே நான் சரி செய்யப்பட்டிருக்கிறேன். சரியா? அதனால் தயவுசெய்து நீங்கள் எடுத்த இந்த எல்லா செய்தி வேலையிலேயும் நீங்கள் எடுத்த இந்த குறிப்புகளை தயவிட்டு நீங்கள் மறுபடியும் இந்த நாட்கள் முடிந்தவுடன் உங்களுடைய தியான நேரங்களிலே அல்லது உங்களுடைய மற்ற நேரங்களிலே இவைகளை எல்லாம் புரட்டி பார்த்து வாசித்து, அதாவது இதை மனப்பாடம் பண்ணுங்கன்னு இல்லை, இந்த வெளிச்சத்திலே தொடர்ந்து நீங்கள் வேதத்தை வாசியுங்கள். இன்னும் புதிய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்வீர்கள். சரி, இப்போ நம்ம தியானத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் அந்த 27ஆம் வசனத்தை கருப்பொருளாக கொண்டு நாம் தொடர்ந்து இந்த தியான வேளைகளிலே நாம் சிந்தித்து வருகிறோம். மீதியாய் இருப்பவர்கள் மாத்திரம் என்ன செய்வார்கள்? ரட்சிக்கப்படுவார்கள். இந்த மாத்திரம் அப்படின்ற அந்த வார்த்தை என்னன்னா வேற யாரும் கிடையாது இல்ல. அப்போ இந்த மீதியாய் இருப்பவர்களுள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை தான் இந்த தொடர்ந்து இந்த பிரசங்க வேலையிலே நீங்கள் கேட்டு வருகிறீர்கள். அப்போ அதற்கு உங்களை நீங்கள் தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். இப்போ நான் தொடர்ந்து இந்த நெருக்கமான ஒரு கால சூழ்நிலையிலே திருச்சபை உபத்திரவத்தின் வழியாய் போய்கொண்டிருந்த அந்த நாட்களிலே இந்த தெசலோனிக்கே திருச்சபை மக்கள் எப்படி அவர்கள் கிறிஸ்துவுக்காக வாழ்ந்தார்கள், கிறிஸ்துவுக்காக அவர்கள் எல்லா காரியங்களையும் ஏற்றுக்கொண்டு ஒரு வளர்ச்சியை நோக்கி சென்றார்கள் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து தியானித்து வருகிறோம். அதை தான் முதல் நம்முடைய தியான அந்த வேளையிலே அந்த 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் 2ஆம் அதிகாரத்திலிருந்து நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். உறுதியான ஆரம்பங்கள் அப்படின்னு சொல்லி அதற்கு நாம் தலைப்பிட்டோம். 1, 2 அதிகாரங்களுக்கு அந்த உறுதியான ஆரம்பங்களில் அவர்களுடைய உறுதியான மனம் திரும்புதலை குறித்து நாம் பார்த்தோம். அடுத்து உறுதியான அன்பின் சேவை குறித்து, ஊழியத்தை குறித்து நாம் பார்த்தோம்.
உறுதியான அவர்களுடைய நம்பிக்கையையும் நம்பிக்கையோடு சேர்ந்த பொறுமையையும் பார்த்தோம். அடுத்து உறுதியான முன் மாதிரிகளாய் அவர்கள் இருந்தார்கள் என்பதை நாம் பார்த்தோம். அப்புறம் நேற்றைய தினத்திலே தொடர்ந்து 3ஆம் அதிகாரத்திலே அவர்களுடைய விசுவாச வாழ்க்கையிலே அவருடைய அடித்தளங்கள் உறுதியாய் இருப்பதற்கான காரணம் என்னவென்று பார்த்தோம். அந்த அடித்தளம் உறுதியாய் இருப்பதற்கு பாடுகள் அவர்கள் வாழ்க்கையில் எப்படியெல்லாம் அவர்களை பக்குவப்படுத்தியது என்பதை பவுல் அங்கு சுட்டி காட்டுகிறார். இல்லை, சோதனைக்காரன் உங்களை சோதித்தது உண்டோ என்று பார்க்கும்படிக்கு நீங்கள் உங்கள் விசுவாசத்தில் உறுதியாய் இருக்கிறீர்களா என்பதற்காக தான் நாங்கள் யாரை அனுப்பினோம்? தீமோத்தேயுவை அனுப்பினோம். ஆனால் தீமோத்தேயு கொடுத்ததான அந்த ரிப்போர்ட் மிகுந்த சந்தோஷமாய் இருந்தது. ஏன்னு சொன்னால், நீ பாடுகள் உங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? நியமிக்கப்பட்டிருக்கிறது. பாடுகள் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. பாடுகளுக்கு நாங்கள் பங்காளிகள் இல்லை. அதனால் இந்த பாடுகள் விசுவாச வாழ்க்கையில் என்னை இன்னும் என்ன செய்யும்? திடப்படுத்தும், இன்னும் என்னை உறுதிப்படுத்தும் அப்படின்றத கற்றுக்கொண்டோம். இல்லை, அதுக்கு தான் விசுவாசத்தில் அசைக்கப்படாதவர்களாய், ஒரு நாய் வாள் எப்படி மேலும் கீழும் பக்கவாட்டில் அசைக்கிறதோ அந்த நிலையில் தான் அந்த வார்த்தை அங்கே இருக்கிறது என்று சொன்னேன். அப்படிப்பட்டவர்களாய் இல்லாமல் திடன் கொண்டு ஒரே திசையை நோக்கி பயணிக்கிறவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். அப்படின்றதுக்காக தான் அந்த பாடுகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து, பாடுகள் உங்களை கிறிஸ்துவுக்குள் நிலைநிறுத்த வைத்திருக்கிறது அப்படின்று அந்த 8ஆம் வசனத்திலிருந்து படித்து கொண்டோம். பாடுகள் என்ன செய்யுதுன்னா நம்மளை நிலைநிறுத்தி வைக்கிறது. அதனால் பாடுகளை குறித்து துக்கப்படாமல் பாடுகளை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொண்டோம். அதே நேரத்தில் பாடுகள் மீது வெற்றி அடைய நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத நேற்று கற்றுக்கொண்டோம். பாடுகள் மத்தியிலே வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால் நல்ல ஒரு ஜெப வாழ்க்கை வேண்டும். அதை தான் பவுல் அங்கு சொல்லுகிறார். இரவும் பகலும் உங்களுக்காக நாங்கள் என்ன செய்கிறோம்? மன்றாடுகிறோம் அப்படின்னு சொல்லுகிறார்ல. பாடுகளின் மீது வெற்றி அடைய வேண்டும் என்றால் சரியான ஒரு ஜெப வாழ்க்கை என் வாழ்க்கையில் என்னது தேவை அப்படின்னு. அப்போது இந்த மீந்தவர்கள் மாத்திரம் ரட்சிக்கப்படுவார்கள் அப்படின்போது இப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சி உடையவர்களாய் நீங்கள் உங்களை பக்குவப்படுத்தி கொள்ளும் பொழுது இந்த மீட்பு என்ற வாழ்க்கையில் நீங்கள் தொடர்ந்து பயணிக்கலாம். ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இந்த ரட்சிக்கப்படுதல் அப்படின்ற இந்த காரியம் இந்த நாளில் நான் ரட்சிக்கப்பட்டேன், இல்லை இந்த நாளில் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய நேரத்தில் வேத புத்தகத்திலெல்லாம் எழுதி வைத்திருப்போம். நல்லது தான். அது பட்டேன் அப்படின்னு அன்னையோடு முடிகிற ஒரு வாழ்க்கை அல்ல. அது அன்றைக்கு என்னது துவங்குகிற ஒரு வாழ்க்கை. அந்த ரட்சிப்பின் வாழ்க்கையினுடைய முடிவு நான் இந்த உலகத்தில் இருக்கும் வரைக்கும் அதிலே நான் என்ன செய்ய வேண்டும்? தொடர்ந்து பயணித்து கொண்டே இருக்க வேண்டும். இல்லை, பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நம்ம நிறைய நேரத்தில் நிறைய டீவியேஷன் எடுத்து போயிட்டுருப்போம். ஆனால் இது ஒரு மைண்டில் இருக்கும்னா ரட்சிக்கப்பட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி இல்லை. ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையிலே இந்த அனுபவத்தை நான் என்ன செய்ய வேண்டும்? புதுப்பித்து கொள்ள வேண்டும். அதனால தான் பவுல் சொன்னார், உள்ளான மனிதன் என்ன செய்யப்பட வேண்டும்? நாளுக்கு நாள் என்ன செய்யப்பட வேண்டும்? புதிதாக்கப்பட வேண்டும். இல்லை, இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றது நம்முடைய வாழ்க்கையிலே மறுரூபமாக்கப்படுதல் அப்படின்ற இந்த வாழ்க்கை இருக்குது பார்த்தீங்களா? அதாவது நான் மனம் திரும்புதல் ரிப்பண்டன்ஸ் அப்படின்றது ஒரு ஸ்டேஜ். அடுத்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்றது மறுரூபமாக்கப்படுதல் அப்படின்றது இன்னொரு நிலை. இப்போது இந்த ரிப்பண்டன்ஸ் மனம் திரும்புதல் என் வாழ்க்கையில் வந்து விட்டது. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் மறுரூபமாக்கப்படுகிற வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையில்
ஒவ்வொரு நாளும் நான் மறுரூபமாக்கி கொண்டே இருக்க வேண்டும். உள்ளான நிலையில் நான் என்ன செய்ய வேண்டும்? பலப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த மீதியாய் இருப்பவர்கள் மாத்திரம் ரட்சிக்கப்படுவார்கள் அப்படின்னு வாசிக்கிறோம் பார்த்தீங்களா? அது என்னன்னா, இதுதான் கடைசி வரைக்கும் இந்த பயணத்திலே நான் ஓடி முடிக்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுலை போல ஒரு வார்த்தை நான் சொல்லலாம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். இல்ல, ஆமா, ஓடினேன், இல்ல, போராடினேன், முடித்தேன் அப்படின்னு அந்த ஒரு உறுதியான சொல்லை நாம் சொல்ல முடியும். இப்போ தொடர்ந்து இந்த 1 தெசலோனிக்கேயருடைய 4ஆம் அதிகாரத்திற்கு நேராக நம்முடைய வேத புத்தகங்களை நாம் திருப்பி வைத்துக் கொள்ளலாம். 1, 2, 3 அதிகாரங்களை நாம் படித்திருக்கிறோம். இப்போ தொடர்ந்து இந்த எஞ்சி இருக்கிறவர்களுடைய கூட்டத்தில் நான் என்னை தொடர்ந்து நிலைப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத இந்த 4ஆம் அதிகாரத்தில் பவுல் சில காரியங்களை அவர்களுக்கு அவர் கூறுகிறார். இப்போ நீங்கள் இந்த வித்தியாசத்தை பார்ப்பீங்க. நீங்கள் முதல் 3 அதிகாரங்களில் அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து அவர் ரொம்ப மெச்சிக்கொள்ளுகிறவராக இருப்பார். இல்லை, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று அறிந்து இரவும் நான் உங்களை நினைக்கும் போதெல்லாம் ஆண்டவருக்கு நாங்கள் என்ன சொல்லுகிறோம்? ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். இல்லை, அப்படிதான் 1ஆம் அதிகாரத்தில் அவர்களுடைய நிறைய சக்சஸ் எழுதுவார். எப்படியெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள், எப்படியெல்லாம் உங்களை ஆண்டவருக்கு என்று சேவை செய்ய ஒப்பு கொடுத்திருக்கிறீர்கள், எப்படியெல்லாம் நம்பிக்கையோடு இருக்கிறீர்கள் என்று. 2ஆம் அதிகாரத்திலே எப்படியெல்லாம் நாங்கள் உங்களுக்கு சுவிசேஷத்தை கொண்டு வந்தோம், எப்படியெல்லாம் உங்களுக்கு நாங்கள் சுவிசேஷத்தை கொடுத்து உங்களுக்கு நாங்கள் பாதுகாப்பை கொடுத்தோம் அப்படின்றதெல்லாம் எழுதுவார். 3ஆம் அதிகாரத்திலும் அவர்கள் விசுவாசம் அசைக்கப்படவில்லை என்று தீமோத்தேயின் மூலம் கேள்விப்பட்டு தொடர்ந்து அவர்களை பலப்படுத்தி அவர் அந்த 3ஆம் அதிகாரத்தில் அவர்கள் விசுவாசத்தில் பலப்படுத்த அவர் எழுதுவார். இப்போ இந்த 4ஆம் அதிகாரத்தில் கொஞ்சம் அவருடைய டோன் மாறுவதை நீங்கள் பார்க்கலாம். என்ன அப்படின்னு சொன்னால், சில விசுவாச குறைவுகள் அவர்கள் வாழ்க்கையிலே காணப்படுவதை நாம் பார்க்கலாம். அதை எங்கே நம்ம பார்க்கலாம் என்றால், 3ஆம் அதிகாரத்தினுடைய 10ஆம் வசனத்தை வாசிங்க. உங்கள் முகத்தை கண்டு உங்கள் விசுவாசத்தின் குறைவுகளை நிறைவாக்கும் பொருட்டு இரவும் பகலும் போதும் உங்கள் விசுவாச குறைவுகளை நிறைவாக்கும் பொருட்டு. குறைவு அப்படின்னு அங்க அவர் சொல்லும் பொழுது, அப்போ இவ்வளவு அவர்கள் வாழ்க்கையில் இருந்தாலும், இவ்வளவு ஒரு முழுமையான கிறிஸ்தவ வாழ்க்கை அவர்கள் வாழ்க்கையில் இருந்தாலும், அவர்கள் வாழ்க்கையில் சில குறைவுகள் அங்கு காணப்படுகிறது. இப்போ அந்த குறைவுகள் என்னவென்பதை தான் இந்த 4ஆம் அதிகாரத்திலே அவர் சுட்டி காட்டுவதை நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த குறைவுகள் என்ன அப்படின்றத அவர் சொல்லுவதற்கு முன்பதாக அதற்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கிறார். 4ஆம் அதிகாரத்தினுடைய 1ஆம் வசனத்தை வாசிங்க. அன்றியும் சகோதரரே, நீங்கள் இன்னின்ன பிரகாரமாய் நடக்கவும், இன்னென்ன பிரகாரமாய் நடக்கவும், தேவனுக்கு பிரியமாய் இருக்கவும் வேண்டுமென்று நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகமாய் தேரும்படிக்கு கர்த்தராகிய இயேசுவுக்குள் இயேசுவுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்லுகிறோம். உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி
புத்தி சொல்லுகிறோம் அப்படின்றார். இப்போ இங்க பாருங்க, இங்க என்னென்ன வார்த்தை வருகிறது? நீங்கள் இன்னென்ன பிரகாரமாய் என்ன செய்ய வேண்டும்? நடக்க வேண்டும். அடுத்து என்னது? தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும். அடுத்தது என்ன அப்படின்னா, அதிகமாய் தேறினவர்களாய் இருக்க வேண்டும். இதுதானே 3 அங்க பார்க்கிறோம். என்னென்ன சொல்லுங்க பார்க்கலாம். இன்னென்ன பிரகாரமாய் நடக்க வேண்டும். அடுத்து என்னது? தேவனுக்கு பிரியமாய் நடக்க வேண்டும். அடுத்து அதிகமாய் என்ன செய்ய வேண்டும்? தேற வேண்டும். சரியா? இப்ப இதுதான். இப்ப இங்கதான் சப்ஜெக்டுக்கு வரார். இன்னும் பவுலினுடைய எல்லா நிருபங்களிலும் பார்த்தீங்கன்னா இந்த இன்னும் அப்படின்ற வார்த்தை அதிகமாக வரும். இன்னும் நான் என்ன செய்யணும்? எல்லாம் இருக்கு. அதோட இரவும் பகலும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறேன், ஆமேன் அப்படின்னு அந்த நிருபத்தை என்ன செஞ்சிருக்கலாம்? முடிச்சிருக்கலாம். ஆனால் பவுல் அதில் திருப்தி அடையவில்லை. என்ன செய்கிறார்? இன்னென்ன பிரகாரமாய். அப்படின்னா எப்படி தெரியுமா? இன்னென்னா எப்படிலாம் நீங்க இன்னும் நடக்கணும், இன்னும் எப்படி தேவனுக்கு பிரியமா இருக்க வேண்டும், இன்னும் எப்படி தேறினவர்களா இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு வார்த்தை சொல்லுகிறார். உங்களுக்கு வேண்டிக் கொண்டு என்ன செய்கிறோம்? வேண்டிக் கொண்டு புத்தி சொல்லுகிறோம் அப்படின்ற அந்த வார்த்தை இம்ப்ளோர் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. அப்படின்னா என்ன தெரியுமா? மன்றாடுகிறோம். அப்படின்னா என்னது? எங்க புத்தி சொல்லுகிறோம் அப்படின்ற வார்த்தைக்கும் மன்றாடுகிறோம் அப்படின்ற வார்த்தைக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? மன்றாடுதல்னா எப்படி? புத்தி சொல்றதுன்னா டோன் வேற மாதிரி இருக்கும் இல்ல? ஒருத்தருக்கு நீங்க அட்வைஸ் பண்றீங்கன்னா உங்க டோன் எப்படி இருக்கும்? வேற மாதிரி இருக்கும். ஆனா அதே சமயத்தில் மன்றாடுகிறோம் அப்படின்னும் போது நம்ம டோன் என்னவாயிரும்? கொஞ்சம். அப்போ இப்ப இங்க என்ன டோன்ல சொல்றார் பவுல் அப்படின்னா, வேண்டிக் கொண்டு உங்களிடத்தில் என்ன செய்கிறோம்? மன்றாடுகிறோம். எதற்காக மன்றாடுகிறோம்? இன்னென்ன பிரகாரமாய் நடக்க வேண்டும், இன்னும் தேவனுக்கு பிரியமாய் நடக்க வேண்டும், இன்னும் தேறினவர்களாய் நீங்கள் ஆக வேண்டும் அப்படின்னு உங்களுக்கு புத்தி சொல்லி, அதாவது வேண்டி மன்றாடுகிறோம் அப்படின்றார். சரி, இப்போ என்ன குறைகள் இவர்களிடத்தில் இருந்தது அப்படின்றத தான் நம்ம அந்த கிட்டத்தட்ட அந்த 2ஆம் 3ஆம் வசனத்தில் இருந்து நம்ம 12ஆம் வசனம் வரைக்கும் நம்ம இந்த வேலையிலே நாம் பார்க்க போகிறோம் இல்ல? இப்போ இங்க என்ன அப்படின்னு சொன்னா, இங்க ஒரு பிரச்சனை இருக்கிறது. 3ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம் நம்ம? நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதை தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல் உங்களில் அவனவன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரிகிட்டவராக இருக்கிறார். இப்ப இங்க பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும். அதுதானே ஏங்க இவ்வளவு காரியங்களை இவங்களை குறித்து சொல்லியிருக்கிறாரே, அப்போ இவர்கள் மத்தியில் என்ன பரிசுத்த குறைச்சல் இருந்ததா? வளர்ந்து வருகிற திருச்சபை, அது வளர்ந்து வருகிற திருச்சபை. யங்கர் ஜெனரேஷன் சர்ச்சுக்குள்ளே வர ஆரம்பிக்கிறாங்க. இளம் சந்ததியினர் சர்ச்சுக்குள்ளே திருச்சபைக்குள் வர ஆரம்பிக்கிறார்கள். இவர்கள் எந்த கலாச்சாரத்தின் அடிப்படையிலே வளர்ந்தவர்கள் என்று சொன்னால் நீங்கள் நல்லா கவனிக்கணும்.
ரோம கிரேக்க கலாச்சாரத்தின் அடிப்படையிலே இவர்கள் வளர்ந்தவர்கள் இல்லை. இப்போ நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த 19 கிட்ஸ்ன்றோம் இல்லை, 19 கிட்ஸ்ன்றோம். இப்போ இந்த இளம் சந்ததியாருக்கு என்னென்னோ சொல்கிறாங்க, ஜென்செட்ன்றாங்க, என்னென்னோ சொல்கிறாங்க. என்னென்னா, நாம் பெரியவர்கள் வாழ்ந்த காலங்களை நம்ம ஒரு 40 வயதோ 50 வயதோ கடந்தவர்கள் நாம் வளர்க்கப்பட்ட சூழல் வேற, இப்போ வளர்கிற பிள்ளைகளுடைய சூழல் வேற. இந்த தெசலோனிக்கே திருச்சபை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அந்த வந்த விசுவாசிகள் அவங்க வளர்ந்து வந்த விதம் வேற. இப்போ இந்த இளம் சந்ததி இருக்கு பார்த்தீங்களா, இவர்கள் வளர்ந்து வருகிற சூழல் வேறையா இருக்கிறது. இவர்கள் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ரோம கிரேக்க கலாச்சாரத்தில் அந்த 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 கலாச்சாரத்தையே பார்த்து வளர்ந்தவர்கள். இந்த கலாச்சாரத்தில் விபச்சாரம் என்பது ஒரு பாவமே அல்ல. அதான் சொல்றார் வேசி மார்க்கம் அப்படின்றார். அதை தான் என்ன சொல்லுகிறார் அவர், வேசி மார்க்கம் அப்படின்றார். என்ன அப்படின்னா, ரோமர்கள் சூரிய கடவுள், சூரியனை கடவுளாக வணங்கினவர்கள். கிரேக்கர்கள் தியானால் என்ற ஒரு தேவதையை வழங்கினவர்கள். ரோமர்களுக்கு இந்த சூரிய கடவுளை காட்டிலும் ரோமனுடைய அரசன் தான் அவர்களுக்கு என்னது, கடவுள். இப்போ அவரை தான் வணங்க வேண்டும் என்றதான ஒரு முக்கியமான ஒரு ஆணையும் ரோமர்களுக்கு கீழே இருந்த நாடுகளுக்கும் ரோம பிரஜைகளுக்கும் மற்றவர்கள் கீழே இருந்தவர்களுக்கும் கொடுக்கப்பட்டது. இப்போ அதனால இந்த அரசனை மையப்படுத்தியோ, அரசனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கும், அவன் அவன் தெய்வத்துக்கு ஈக்குவலா இருப்பான்? அவன் இல்லை. அரசனுடைய வாழ்க்கை என்பது பல களியாட்டங்களையும் பல சுகபோகங்களையும் பல ஆடம்பரங்களையும் கொண்ட ஒரு வாழ்க்கையாக காணப்படும். அடுத்து இந்த சூரிய கடவுள் அப்படின் போது அதற்கென்று அவர்கள் எதுவும் தனிய அறநெறி கருத்துக்களை அவர்கள் வைத்துக் கொள்ளவில்லை. இதை காட்டிலும் இந்த கிரேக்க மார்க்கத்தில் இந்த தியானால் என்ற தேவதைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கோவில் இருக்கும். அந்த தேவதைக்கு அந்த கோவில் இருக்கிற இடங்களை சுற்றிலும் யார் இருப்பார்கள்னா, அதிகமாய் விபச்சாரம் செய்கிற ஸ்திரீகள் இருப்பார்கள். அவர்களிடத்திலே இவர்கள் போய் விபச்சாரம் செய்யும் போது அது இந்த தியானால் என்ற இந்த கடவுளுக்கு அது ஒரு சேவை செய்கிற விதமான ஒரு மனநிலை, அது ஒரு பொருத்தனையாக எடுத்துக்கொண்டு அவர்கள் அந்த அந்த நடைமுறையை கடைபிடித்து வந்த காலங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ ஓவராலாக பார்க்கும்போது இங்கே விபச்சாரம் வேசி மார்க்கம் அப்படின்றது இங்கே என்ன இல்லை, இங்கே பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த சூழலில் கிறிஸ்தவம் அதே மாதிரி யூத மார்க்கத்தையும் ஒரு பார்வை பார்க்கணும். நம்ம யூத மார்க்கத்திலும் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக அப்படின்றது நமக்கு இருக்கிறது. யூத மார்க்கத்தில் இந்த விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக அப்படின்றது என்னன்னா, இன்னொருவன் மனைவியிடம் என்ன செய்யாத, போகாதே, அதுதான் என்ன செய்யப்பட்டது, விபச்சாரம் என்று கொல்லப்பட்டது. ஆனால் யூத மார்க்கம் பல திருமணங்களை என்ன செய்தது, அது பல திருமணங்களை செய்து கொள்ள என்ன இருந்தது, அங்க வழி இருந்தது, மார்க்கம் சொல்லி கொடுத்தது இல்ல. பல திருமணங்களை புதுசா எத்தனை திருமணம் வேணாலும் செஞ்சுக்கலாம். ஆனா பிறனுடைய மனைவிட்ட மட்டும் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. இப்ப அங்கேயும் அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்ப்பவன் எவனும் அவளோடு என்ன செய்தாயிற்று, விபச்சாரம் செய்தாயிற்று அப்படின்னு சொல்லுவார் அவர்ல. அப்போ யூத மார்க்கத்திலேயும் இதை குறித்ததான ஒரு பெரிய ஒரு கடுமையான கருத்துக்கள் இல்லை. இப்படிப்பட்ட சூழலில் கிறிஸ்தவம் எதை போதித்தது என்று சொன்னால், மிக பரிசுத்தமான தூயமான ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ வேண்டும் அப்படின்றத தான் போதித்தது. அதை தான் நம்ம 3ஆம் அதிகாரத்தினுடைய
13ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதியை நீங்கள் வாசியுங்கள். தேவனுக்கு முன்பாக நீங்கள் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இல்ல என்னது, இங்க ரெண்டு காரியங்கள் பார்க்கிறோம். தேவனுக்கு முன்பாக நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்? பிழையற்றவர்களாக இருக்க வேண்டும், பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் அப்படின்றார். இப்ப இதுக்குதான் இன்னென்ன பிரகாரம் நீங்கள் நடக்க வேண்டும், பிரியமாய் இருக்க வேண்டும், தேறினவர்களாய் இருக்க வேண்டும் என்று மன்றாடுகிறோம் அப்படிங்கிற. அப்போ இந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் முதல்ல நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை எது அதை தான் நான் சூஸ் பண்ணணும். இப்போ மனிதனுக்கு பிரியமான வாழ்க்கை எது அப்படின்னு பார்த்தோன்னா நான் பல்வேறு ரீதியில் என்னுடைய சிந்தனை என்ன செஞ்சிடும், சிதறப்பட்டு விடும். ஆனால் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை இல்லை, ப்ளீசிங் காட் அப்படின்றது தான் அங்க ரொம்ப முக்கியமான காரியம். இல்லை, ஆண்டவருக்கு நான் எப்படி பிரியமாக வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம அங்க பவுல் சொல்லுகிறார். இப்போ நம்ம வேதத்தில் ஒரு பழைய ஏற்பாட்டு கேரக்டர்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது தான். ஏனோக்கை குறித்து நாம் வாசிக்கும் போது எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரத்தினுடைய 5ஆம் வசனத்தை ஏனோக்கை குறித்து வாசிக்கும். அந்த பிற்பகுதியை மாத்திரம் வாசியுங்கள். அவன் காணப்படாமற் போனான், அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே என்ன செய்தான்? சாட்சி பெற்றான். அங்க வருகிற வார்த்தையை பார்த்தீங்களா? தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவது அல்ல, எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு இந்த உலகத்தில் அவன் வாழ்ந்த நாட்களிலேயே அவன் வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா யாருக்கு பிரியமா இருந்தது? யாருக்கு பிரியமா இருந்தது? தேவனுக்கு பிரியமாய் இருந்தது. அதுதான் முக்கியமான காரியம். பரிசுத்தம் என் வாழ்க்கையில் வர வேண்டும் என்று சொன்னால் என் வாழ்க்கையில் என்னுடைய முதல் ப்ளீசிங் யாரை நான் பிரியப்படுத்துகிறவனாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனை பிரியப்படுத்துகிறவனாய் நான் இருக்கும் பொழுது மட்டும்தான் இந்த பரிசுத்தம் என் வாழ்க்கையில் வரும் அப்படின்றது தான் அங்கு பவுல் அவர் சொல்லுகிறார். அப்பதான் நான் தேறினவனாக மாற முடியும். அதனால தான் அவர் என்ன சொல்லுகிறார்? புத்தி சொல்லுகிறோம். அடுத்து நீங்க 2ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே, 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், கர்த்தராகிய இயேசுவினாலே நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை அறிந்திருக்கிறீர்களே. நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளை, கமாண்ட் அப்படின்னா என்ன செய்யணும்? கட்டளைனா அதுக்கு என்ன செய்யணும்? நம்ம கட்டளைனா என்னங்க செய்யணும்? ஒரு கமாண்ட் வருதுங்க, ஒரு மிலிட்டரி ஆபீசர்ல இருந்து ஒரு கமாண்ட் வருது அப்படின்னா என்ன செய்யணும்? நான் அதுக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படிய வேண்டும். எனக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை என்ன? நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் எல்லா நடக்கையிலும் என்னவாயிருங்கள்? பரிசுத்தராயிருங்கள். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். இல்ல, அப்ப இதெல்லாம் என்னது? இதெல்லாம் என்னது? இதெல்லாம் என்னதுங்க? கட்டளை. இப்ப இந்த கட்டளைக்கு நான் என்ன செய்யணும்? ஒண்ணு தேவனுக்கு பிரியமாய் நடக்க வேண்டும், இன்னொன்னு என்ன செய்யணும்? இந்த கட்டளைக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். வேத வார்த்தைக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். சிடி ஸ்டட் என்கிறதான ஒரு மனிதர், அவர் பிரபல ஆஸ்திரேலியாவினுடைய
கிரிக்கெட் வீரர் அவர். முன்னாள் ஆஸ்திரேலியா கிரிக்கெட் அணியினுடைய வீரர் அவர். பிற்காலத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆப்பிரிக்க தேசத்துக்கு மிஷினரியாய் கடந்து சென்று விடுவார். அவரோட அவர் மகன் எல்லாம் போயிடுவாங்க. அந்த நாட்களில் ஆப்பிரிக்காவில் எங்கும் மின்சாரம் இல்லாத நாட்கள். ஒரு கூடாரம் அமைச்சு அந்த மக்கள் மத்தியில் ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருப்பார். தனக்கு கிரிக்கெட்டில் வந்த வருமானங்கள் எல்லாவற்றையும் அந்த மிஷினரி பணிகளுக்கு அவர் செலவழித்தார். அப்போ ஒரு நாள் நைட்டு தன்னுடைய கூடாரத்தில் உட்கார்ந்து அந்த லாந்தர் விளக்கை பொருத்தி வைத்து கொண்டு வேதத்தை புரட்டி 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 பார்த்து கொண்டே இருந்தான். ரொம்ப நேரம் படிப்பது புரட்டுவது, படிப்பது புரட்டுவது, படிப்பது புரட்டுவது. அவர் மருமகன் இதை பார்த்து கொண்டே இருந்தாராம். அவர் வந்து கேட்டாராம், மாமா ஏதாவது வசனம் தெரியல அப்படின்னு தேடுறீங்களா? அது எங்கே இருக்குன்னு பார்க்குறீங்களா? ரொம்ப நேரமாக நீங்கள் அப்படியே வேதத்தை புரட்டி புரட்டி வாசித்து கொண்டே இருக்கிறீர்களே அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்லுவாராம், மருமகனே, வசனத்தை நான் தேடவில்லை, எந்த கட்டளையாவது நான் மீறி இருக்கிறேனா, இன்னும் எந்த கட்டளைக்காவது நான் கீழ்ப்படிய வேண்டுமா என்பதை நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் தேடி தேடி பார்த்து கொண்டிருக்கிறேன். இதுதான் கட்டளை. கட்டளையாக சொல்லி இருக்கும். அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படிய வேண்டும். பரிசுத்த வாழ்வதற்கு எனக்கு 2 வழிகளை பவுல் தெசலோனிக்கே திருச்சபைக்கு சொல்லி கொடுக்கிறார். ஒன்று என்ன செய்யணும்? நான் தேவனுக்கு பிரியமானவனாக நடக்க வேண்டும். 2வது நான் என்ன செய்ய வேண்டும்? கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும். எங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன செய்யணும்? தேவனுக்கு பிரியமாய் நடக்க வேண்டும். 2வது என்ன செய்யணும்? கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இது 2ம் செய்யும் போதுதான் என் வாழ்க்கையில் அந்த பரிசுத்த வாழ்க்கை வாழ எனக்கு முடியும். இப்போ யோவான் 15 ஆண்டவர் சொல்லுவார், நீங்கள் என்னில் என்ன செய்யுங்கள்? நிலைத்திருங்கள். கொடியானது செடியோடு இணைந்திருக்கிறது போல நீங்கள் என்னில் நிலைத்திருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 5ஆம் வசனத்தில் சொல்லுவார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும். இந்த பரிசுத்த வாழ்க்கை வாழுவதற்கு சுயமா நீங்க எதனா முயற்சி பண்ணீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு அதுல என்ன கிடைக்காது? பலன், வெற்றி கிடைக்காது. இதற்கு யாருடைய துணை எனக்கு வேணும்னா, என் மனநிலை எப்படி மாறணும்னு சொன்னா, இதை செய்யக்கூடாது, இல்லை இதை செய்யக்கூடாது அப்படின்னு நான் உறுதி எடுத்திருக்கிறேன். அப்படி இல்லை. நான் என்ன செய்யணும்னா, தேவனுக்கு பிரியமாய் வாழ நான் என்ன செய்ய வேண்டும்? ஆரம்பிக்க வேண்டும். தேவனுடைய கட்டளைகளுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும். இதை 2 செய்யும் பொழுதுதான் நான் யாரோட இணைந்திருக்க முடியும்? கிறிஸ்துவோடு இணைந்திருக்க முடியும், அவருக்குள் நிலைத்திருக்க முடியும். அப்படி அவருக்குள் நிலைத்திருக்கும் பொழுதுதான் என்னால் அந்த ஒரு தூய்மையான கிறிஸ்தவ வாழ்க்கையை நான் என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். மனிதர்களை பிரியப்படுத்தவோ அல்லது வேறு நிலைகளிலேயோ சுயமாக நீங்கள் எந்த முயற்சி இதில் எடுத்தாலும் அது என்ன ஆகாது? வேலைக்கு. அதனால தான் பவுல் சொல்றாரு, இன்னென்ன பிரகாரமாக நீங்கள் நடக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் தேவனுக்கு பிரியமாய் நடங்கள். அடுத்து அதிகமாக என்ன செய்யுங்கள்? தேடும்படி உங்களுக்கு என்ன செய்யணும்? புத்தி சொல்லுகிறோன்னு சொல்லிட்டு தான் இதை கட்டளையாகவும் சொல்லுகிறார். அடுத்து என்ன சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னால், அந்தபடி நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கிறார் அவர்கள். 3ஆம் வசனத்தின் கடைசி வார்த்தை, வேசி மார்க்கத்துக்கு என்ன செய்யுங்கள்? விலகி இருங்கள். அப்ப
அப்போ பிரியமாய் நான் தேவனுக்கு நடக்க வேண்டும் என்று சொன்னால் யார் பக்கமாய் நான் சேர வேண்டும்? அதிகமாய் யார் பக்கமாய் நான் நெருங்கி வர வேண்டும்? யார் பக்கமா நான் நெருங்கி வரணும்? தேவன் பக்கமாய் நெருங்கி வர வேண்டும். மற்றவர்களை நான் என்ன செய்ய வேண்டும்? விலக்கி வைக்க வேண்டும். அது யாரா இருந்தாலும் சரி, அது யாரா இருந்தாலும் சரி, அவர்களை என்ன செய்யுங்கள்? அவர்களை விட்டு என்ன செய்யுங்கள்? விலகி இருங்கள், விலகி இருங்கள். அடுத்து என்ன சொல்லுகிறார்? நீங்கள் என்னது? தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்குட்படாமல் இச்சைக்கு உட்படக்கூடாது. இதெல்லாம் அவர் கட்டளையாக சொல்றார். என்னென்ன சொல்லுகிறார்? விலகி இருங்கள். அடுத்து என்ன செய்கிறார்? ஆமா, இதுல இந்த இந்த இச்சைக்கு உட்படாதே அப்படின்ற அந்த வார்த்தை பொது மொழிபெயர்ப்பு எப்படி இருக்குன்னா, கட்டுக்கடங்காத பால் உணர்வுகளை விட்டு விலகி இருங்கள். பால் உணர்வுகளுக்கு என்ன செய்யாதிருங்கள்? இடம் கொடுக்காதிருங்கள் அப்படின்றார். இன்னைக்கு எவ்வளவு காரியத்தை நம்ம செய்தித்தாளிலும் நியூஸ்லேயும் நிறைய இந்த சேனல்ஸ்லேயும் நம்ம பார்க்குறோம். எந்த யுகத்திலும் இல்லாத அளவிற்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? என்ன நடந்து கொண்டிருக்கிறது? முறைகேடான உறவுகள், முறைகேடான உறவுகள். இது திருச்சபைக்கு வெளியில மாத்திரம் நடக்கல, திருச்சபைக்கு உள்ளேயும் நடக்கிறது. திருச்சபைக்கு உள்ளனும் போது விசுவாசிகளிடத்தில் மாத்திரம் அல்ல, திருச்சபையை நடத்துகிற போதகர்களுக்குள்ளும் நடந்து கொண்டிருக்கிறது. நான் கூடலூரிலே தென்னிந்திய திருச்சபையில் அங்கே இருந்த ஒரு போதகர், இப்போ அவர் டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டார். அவரும் நானும் ரொம்ப நெருக்கமாக இருப்போம். ஒரு நல்ல ஒரு கடவுளுடைய மனிதர் அவர். அங்கே நான் ஒவ்வொரு இப்போ என்னால் முடியறதில்லை, என்னோடய ஊழியங்கள் அதிகமாக விரிவடைந்து விட்டதுனால எனக்கு டைம் கொடுக்க முடியறதில்லை. ஒவ்வொரு மாதத்தினுடைய 4ஆம் வாரத்திலே அது எனக்கான ஒதுக்கப்பட்ட நாள். அந்த வாரத்தில் நான் தான் பேசுவேன். இது இல்லாமல் அவர்களுக்கு பைபிள் ஸ்டடி எடுப்பேன். அவர் என்னோட ரொம்ப க்ளோஸாக இருப்பார். அவர் ஒரு தடவை இப்படி ஒரு பைபிள் ஸ்டடி வெள்ளிக்கிழமை எடுத்துட்டு அவருடைய அலுவலக அறையிலே உட்கார்ந்து பேசி கொண்டிருந்தோம். நிறைய காரியங்களை பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், எப்படியா ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு. நல்லா கேட்குறாங்க, நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அவர் சொன்னார், மேலோட்ட பார்ப்பதற்கு ரொம்ப நல்லா தெரியுதியா. இப்போ அங்கே பெரிய திருச்சபை வளாகம், அது திருச்சபைக்கு உள்ளேயும் சிசிடிவி கேமரா இருக்கிறது, திருச்சபை வளாகத்திலும் சிசிடிவி கேமரா இருக்கிறது. அவர் சொல்கிறாரு, சில ஃபுட்டேஜை நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டினேன்னா இந்த கட்டடத்துக்கு வெளியே இல்லை, இங்கே உள்ள உட்காருகிற விசுவாசிகள் என்று உட்காருகிற இங்கே என்னென்ன நடக்குது அப்படின்றத கொஞ்சம் பாருங்கய்யா அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 ஃபுட்டேஜ் என்கிட்ட காட்டினேன். நான் அப்படியே அதிர்ச்சி ஆகிட்டேன். நான் அதிர்ச்சி ஆகிட்டேன். சமிக்கைகளும் பரிமாற்றங்களும் சிரிப்புகளும். எனக்கு அன்பானவர்களே, வேதம் எனக்கு கட்டளையாக சொல்லுகிறது, நான் கீழ்ப்படிய வேண்டும். கட்டுக்கடங்காத பாலுணர்ச்சிகளுக்கு இடம் கொடுத்து கொண்டிருக்கிற காலம், உள்ளேயும் வெளியேயும் உலகம் ஃபுல்லாக அதுதான் இன்னைக்கு நிரம்பி இருக்கிறது.
அது அமெரிக்க ஜனாதிபதி ஆனாலும் எங்கே தான் விழுந்து போகிறான்? அதில் தான் விழுந்து போகிறான். இல்லை, மிகப்பெரிய ஊழியக்காரர்கள் அவர்களும் என்ன செய்கிறார்கள்? அதில் தான் விழுந்து போகிறார்கள். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இல்லை, கட்டுக்கடங்காத பாலும். இல்லை, அடுத்து என்ன சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம எப்படி இருக்க வேண்டும்? இல்லை, ஒன்று நான் என்ன செய்யக்கூடாது? மோக இச்சைக்கு உட்படக்கூடாது, விலகி இருக்க வேண்டும். அடுத்து இந்த விஷயத்தில் நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், 6ஆம் வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமல். மீறாமல்னா என்னது? மீறாமல்னா என்னது? ஒரு எல்லை கோடு இருக்கும். அந்த எல்லை கோட்டை என்ன செய்யக்கூடாது? நான் தாண்டக்கூடாது. சரியா? பாவம் அப்படின்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? கிரேக்க வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? கிராசிங் த பவுண்டரி. எல்லையை என்னது? பல அர்த்தங்கள் உண்டு. மிஸ்ஸிங் த எய்ம் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. இலக்கை தவற விடுதல். இன்னொரு அர்த்தம் என்னன்னா கிராசிங் த பவுண்டரி. என்னது? எல்லையை மீறுதல். ஒரு பவுண்டரி வச்சிருக்கிறார். இப்படிதான் நான் வாழணும்னு ஒரு எல்லை கோடு இருக்கிறது எனக்கு. இந்த எல்லை கோட்டை நான் தாண்ட என்ன செய்யக்கூடாது? தாண்டினால் நான் என்ன ஆயிடுவேன்? நான் பாவத்துக்கு உட்பட்டு. இதுதான் பவுண்டரி. இந்த கட்டுக்கடங்காத இந்த பால் உணர்வு கடவுளால் கொடுக்கப்பட்ட உணர்வு. ஆனால் அது ஒரு எல்லை கோட்டிற்குள், திருமணம் என்ற பந்தத்திற்குள் அதற்கான ஒரு சரியான வழியை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த எல்லைக்குள்ளதான் அது இருக்கணும். அந்த எல்லையை தாண்டி மனநலவிலோ சிந்தை அளவிலோ நான் கிராஸ் பண்ணனா கிராசிங் த பவுண்டரி தான். அதனால தான் ஆண்டவர் சொன்னார்ல, என்ன படித்தோம் நம்ம மத்தேயு 5ல், இச்சையோடு ஒரு ஸ்திரீயை நான் பார்த்தாலே என்னதுதான் அது விபச்சாரம் செய்தாயிற்று. அப்போ பவுண்டரி மீறாதே, எல்லை கோட்டுக்குள் இரு. உனக்கு ஒதுக்கப்பட்ட அந்த பவுண்டரிக்குள்ள இரு, அதை தாண்டாத. அடுத்து சொல்றாரு, சகோதரனை என்ன செய்யாத? வஞ்சியாதே. இல்ல, என்னது? இன்னொருவன் மனைவிக்கு என்ன செய்யாத? ஆசைப்படாத, வஞ்சியாதே. நிறைய இந்த செய்தித்தாளில் வர்றது என்ன? இருவரும் நண்பர்களைப் போல பழகினார், அவர் அடிக்கடி வீட்டிற்கு வந்து போக ஆரம்பித்தார். இதுல நாம் மறைக்க வேண்டியது எது இல்லை, எல்லாம் தான் வெளியரங்கமா எல்லாம் வருது. எச்சரிக்கையா, வஞ்சியாமல். இப்போ இங்க என்ன சொல்லுகிறார்? இந்த விஷயத்தில், இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து என்னவா இருக்கிறார்? கர்த்தர் என்ன செய்கிறார்? நீதியை சரிகட்டுகிறவராக இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நியாயம் தீர்ப்பார். ஏன் இதை மட்டும் ஆண்டவர் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறாரு? இல்ல, ஏன்னா 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தினுடைய 17ஆம் வசனம் நமக்கு என்ன சொல்லுகிறது? அப்படியே கர்த்தரோடு சிந்திக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாயிருக்கிறான். வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற
மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பாயிருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். முதல்ல இந்த சுய சரீரம் யாரால் விலை கொடுத்து வாங்கப்பட்டது? இப்ப நாம் பாவம் செய்யும் போது இந்த சுய சரீரத்தை விலை கொடுத்து வாங்கின கிறிஸ்துவுக்கு விரோதமாய் என்ன செய்யறேன் நான்? அதான் அங்க அவர் சொல்லுகிறார், நீதியை சரி கட்டுகிறவராய் இருக்கிறார், நியாய தீர்ப்பு உண்டு. அதனாலதான் 7ஆம் வசனத்துல சொல்றார், தேவன் நம்மை எதற்கு அழைக்கவில்லை? அசுத்தத்திற்கு அல்ல அழைக்கவில்லை, பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். எப்பா உன்னுடைய காலிங்கே நீ என்னவா இருக்கணும் நீ. அதனாலதான் நீங்கள் பூமியில் உள்ள எல்லா மனுஷரை காட்டிலும் நீங்கள் என்ன செய்யப்பட்டவர்கள்? பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். நம்ம வித்தியாசத்தை காட்டினோம். அதான் சொன்னார் ஆண்டவர், நீங்கள் பூமிக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், உலகத்திற்கு என்னவாக இருக்கிறீர்கள்? வெளிச்சமாக இருக்கிறீர்கள், பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள், மலையின் மேல் உள்ள பட்டணமாக இருக்கு. இதெல்லாம் எதுக்கு சொன்னாரு? எல்லா இடங்களிலேயும் நான் என்ன செய்ய வேண்டும்? நான் பிரித்தெடுக்கப்பட்டவனாய் இருக்க வேண்டும். அப்படி நான் செய்யாமற் போனால் நான் யார் அப்படின்னு சொல்லி அங்க சொல்லுகுது அப்படின்னு சொன்னா, ஒரு வார்த்தை 4ஆம் வசனத்துல படிச்சோம். என்னது? தேவனை அறிய. 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் ஃபர்ஸ்ட் வேர்டு, தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல. நான் யார்? நானு அஞ்ஞானி, அறியாதவன், ஞானமற்றவன். இன்னும் நம்மளுடைய நடைமுறை சொன்னோம்னா நான் ஒரு முட்டாள், ஃபூல், அஞ்ஞானி. எச்சரிக்கை கொடுக்கிறார், அஞ்ஞானியை போல இருக்காத, நியாயம் திருப்பான். இது ரெண்டும் நம்ம மனதில் இருக்க வேண்டும், நம் மனதில் இருக்க வேண்டும். சரி, இப்போ அடுத்த ஒரு காரியத்திற்கு வருகிறார். என்ன தெரியுமா வராரு? அடுத்த குறையை சுட்டி காட்டுகிறார். என்ன குறையை சுட்டி காட்டுகிறார்? 9ஆம் வசனத்துல வாசிங்க. 9ஆம் வசனத்திலிருந்து, சகோதரரே, சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்கும்படிக்கு தேவனால் போதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறீர்களே. அந்தபடி நீங்கள் மக்கோதனிய நாடெங்கும் உள்ள சகோதரர் எல்லாருக்கும் செய்து வருகிறீர்கள். சகோதரரே, அன்பிலே நீங்கள் இன்னும் அதிகமாய் பெருகவும் புறம்பே இருக்கிறவர்களை. அந்தபடியே சகோதரரே, நீங்கள் அன்பிலே இன்னும் அதிகமாய் என்ன செய்ய வேண்டும்? சகோதர சிநேகத்தை பற்றி அடுத்து சுட்டி காட்டுகிறார். என்னது? சகோதர சிநேகத்தை பற்றி சுட்டி காட்டுகிறார். இப்போ நீங்க வேதத்தில் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இந்த லவ் அப்படின்ற வார்த்தைக்கான கிரேக்க வார்த்தைகள் நீங்க ஒரு 4 விதமான கிரேக்க வார்த்தைகள் இருக்கிறது. சரிங்களா? ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு கிரேக்க வார்த்தை என்ன சொன்னா ஈராஸ் அப்படின்ற ஒரு கிரேக்க வார்த்தை இருக்கிறது. இது என்ன அப்படின்னு சொன்னா, இது சென்சுவல் லவ், அதாவது புலன் சார்ந்த ஒரு அன்பு. அதாவது நம்ம இன்னைக்கு பார்த்தோம் பார்த்தீங்களா, பாலுணர்வு சார்ந்த ஒரு அன்பு. அடுத்து ஸ்டார்கே அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. லவ் அப்படின்றதுக்கு கிரேக்கத்தில் உபயோகப்படுத்தப்படுகிற இன்னொரு வார்த்தை. அது என்ன தெரியுமா? பெற்றோர் பிள்ளைகள் அன்பு, குடும்பம் சார்ந்த அன்பு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஒன்று சென்சுவல் லவ், புலன் சார்ந்த அன்பு. இன்னொன்று ஃபேமிலி லவ், பெற்றோர் பிள்ளைகள், கணவன் மனைவி, அப்படி அல்ல, பெற்றோர் பிள்ளைகள் ஃபேமிலி லவ், அது சார்ந்த ஒரு லவ்வாக பார்க்கப்படுகிறது. இது அதிகமாக நம்ம புதிய ஏற்பாட்டில் எங்கேயும் சொல்லப்படவில்லை.
ஆனால் 2 வார்த்தை புதிய ஏற்பாட்டிலே பயன்படுத்தப்படுகிறது. அது என்ன அப்படின்னு சொன்னா அகாப்பே அப்படின்ற வார்த்தையும், அடுத்து ஃபிலியோ என்ற வார்த்தையும். இது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஃபிலியோ அப்படின்றது ஆழமான அன்பு, the deep love. இந்த லவ் என்னன்னா திருமணம் சார்ந்த அந்த உறவு, அந்த ஆழமான அன்பை குறிக்கிற ஒரு வார்த்தை. ஆனால் அகாப்பே என்ற அந்த வார்த்தை கடவுளின் அன்பு. கடவுள் எப்படி மற்றவர்களிடத்தில் அன்பு கூறுவாரோ, எப்படி அன்பு கூர்ந்தாரோ அதன்படி அன்பு கூறுவது. ஆனால் இங்கே இந்த சகோதர சிநேகம் என்ற இந்த இடத்தில் வரும்பொழுது இங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா பிலடெல்பியா அப்படின்ற வார்த்தை குறிக்கப்பட்டிருக்கிறது. பிலடெல்பியா அப்படின்ற வார்த்தை இது என்ன தெரியுமா? இது சகோதர உணர்வு. சகோதர உணர்வு அதாவது கிறிஸ்துவால் மீட்கப்பட்ட அனைவரும் சகோதரர்கள் சகோதரிகள் அப்படின்ற அந்த வார்த்தை. நீங்க அதனால தான் நிருபங்கள்ல பார்க்கலாம், எல்லா நிருபங்களையும் பார்க்கலாம், சகோதரரே சகோதரிகளே இல்ல, இந்த வார்த்தைகள் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த சகோதர சிநேகத்திலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இப்ப என்ன சொல்றாரு அவரு? நீங்கள் அந்த 10ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு அவரு? 9ஆம் வசனத்துல நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்கும்படி யாரால் போதிக்கப்பட்டிருக்கிறீர்கள்? தேவனால் போதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். எங்க போதிக்கப்பட்டிருக்கிறீர்கள்? யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம். அந்த 13ஆம் அதிகாரத்தில் தான் ஆண்டவர் சொல்லுவாரு, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பது நான் உங்களுக்கு கொடுக்கிறதான கட்டளையான கட்டளை அப்படின்னு சொல்லுவார் ஆண்டவர். 13ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். புதிதான கட்டளை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். அறிந்து கொள்வார்கள். இப்போ இங்க இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இப்போ ஆல்ரெடி இவங்க என்னவா இருக்கிறாங்க? இவங்க சகோதர சிநேகம் இவங்கள்ட்ட இல்லாம இருந்துச்சா? தெசலோனிக்கே திருச்சபை மக்கள்கிட்ட இல்லாம இருந்துச்சாங்க. என்ன எழுதுறாரு 10ஆம் வசனத்துல? 4:10 என்ன எழுதுறார்? நீங்கள் இன்னும் அதிகமா என்னது? அந்தபடி நீங்கள் என்னது? மக்கதோனியா நாடெங்கும் உள்ள சகோதரர் எல்லாருக்கும் செய்து வருகிறீர்கள். இப்போ பாருங்க, சகோதர சிநேகத்தில் நீங்கள் என்னன்னா ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்று என்ன செய்யப்பட்டிருக்கிறீர்கள்? போதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அந்தபடியே நீங்க என்ன செய்றீங்க? மக்கேதோனியா நாடெங்கும் உள்ள என்னது சகோதரர் எல்லாருக்கும் செய்து வருகிறீர்கள். உங்களுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுகிறேன். முடிச்சிருக்கலாம்ல. அடுத்து என்ன சொல்றாரு? சகோதரரே அன்பிலே நீங்கள் இன்னும் அதிகமாய் பெருக வேண்டும். இந்த அதிகமாய் நான் பெருக வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? நான் என்ன செய்யணும்? இது பத்தலன்றாரு. இன்னும் அடுத்த ஸ்டெப்புக்கு போகணுன்றார். ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்று போதனை கொடுத்த கிறிஸ்து அது அந்த யோவான் 13 அதற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டை அவர் சொல்லுவார்.
எடுத்துக்காட்ட சொல்லுவார்ல, அதை செய்து காட்டுவார். என்ன தெரியுமா? இப்போ யோவான் 13ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. யோவான் 13ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது கடைசி பந்தியிலே ஆண்டவர் என்ன செய்திருப்பார்? உட்கார்ந்திருப்பார். பக்கத்தில் யாரெல்லாம் உட்கார்ந்துருப்பாங்க? சீஷர்கள்லாம். இப்போ இயேசு சொல்லுவார், உங்களில் ஒருவன் என்னை என்ன செய்ய போகிறான்? காட்டி கொடுக்க போகிறான். சீஷர்கள் எல்லாரும் நானா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க? கேட்குறாங்க. கூட சேர்ந்து யாரு? நம்மால என்ன செய்கிறாரு? கேட்குறாரு, நானா அப்படின்னு. உடனே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இந்த துணிக்கையை தோய்த்து யாருக்கு கொடுக்கிறேனோ அவன்தான் என்னது? ஆமாம் சொல்லி என்ன வாசிக்கிறோம்? 26ல் துணிக்கையை தோய்த்து சீமோன் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்துக்கு கொடுத்தார். அப்படின் போது அவன் எங்க இருந்திருக்கிறான்? யூதாஸ் கொடுத்தார் அப்படிங்கும் போது 12 பேர் உட்கார்ந்துருக்கிறாங்க. அவன் என்ன செஞ்சிருக்கிறான்? ரொம்ப பக்கத்தில் என்ன செஞ்சிருக்கிறான்? டக்குன்னு எடுத்து அவன்கிட்ட கொடுக்குறாரு இல்ல. ஆனா அவன் காட்டி கொடுக்க போறான்றது யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? தெரியும். சரி, இது ஒன்று. பிற்பகுதிக்கு நீங்கள் வந்தீர்கள் என்றால், இப்ப இதுல நம்ம பேதுரு, ஆண்டவரே நான் இப்பொழுதும் உமக்கு ஏன் பின்னாடி வரக்கூடாது? உமக்காக நான் என்ன செய்வேன்? நான் ஜீவனையும் கொடுப்பேன். இப்போ நம்ம என்ன வாசிக்கிறோம்? 38ல் இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, எனக்காக உன் ஜீவனை கொடுப்பாயோ? என்னது? சேவல் கூவுகிறதுக்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இதற்கு மத்தியில தான் நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்ற புதியதான கட்டளை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். அப்பொழுதுதான் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் என்ன செய்வார்கள்? அறிந்து கொள்வார்கள் அப்படின்ற. அப்ப என்ன சொல்ல வராரு? காட்டி கொடுக்கிறவன் பக்கத்துல இருக்கிறான், மறுதலிக்க போகிறவனும் பக்கத்தில் இருக்கிறான். இவர்கள் இருவரையும் பக்கத்துல வச்சுக்கிட்டு தான் என்ன சொன்னாரு? எதை பத்தி பேசினார்? எதை பத்தி பேசுறாருங்க? அன்பை பற்றி போதிக்கிறார். அப்போ இங்க தெசலோனிக்கே திருச்சபைக்கு பவுல் எழுதும்போது, ஆல்ரெடி நீங்கள் மக்கேதோனியா நாடெங்கும் உள்ள சகோதரர்களுக்கு செய்து வருகிறீர்கள். பொருள் ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ உங்களால் இயன்ற உதவிகளை நீங்கள் செய்து வருகிறீர்கள். ஆனால் இன்னும் பெருகணும்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இன்னும் பெருகணும்னா என்ன தெரியுமா? இந்த விதமான சகோதர சிநேகத்திலே நீங்கள் பெருக வேண்டும். எல்லா நிலையிலேயும் நான் சொன்ன பார்த்தீங்களா? அகாப்பே இல்ல, கடவுள் என்னிடத்தில் எப்படி அன்பு கூர்ந்தாரோ அதே விதமாய் நான் என்னது ஒருவரும் கெட்டு போகாமல் என்ன செய்தார்? அவர் என்ன செஞ்சார்? யோவான் 3:16 என்ன வாசிக்கிறோம்? இவ்வளவா என்ன செய்தார்? அவர் அன்பு கூர்ந்தார். அந்த அன்புலையும் பெருகுங்க. அன்பு என்பது இந்த ஒரு பவுண்டரியில் மட்டும் இருந்துடாதீங்க. எல்லா நிலையிலும் சகோதர அன்புலையே என்ன செய்யுங்கள்? திருச்சபையிலே இன்றைக்கு இந்த சகோதர அன்பு என்ன ஆயிடுச்சு? சகோதர அன்பு என்ன ஆயிடுச்சு? குறைஞ்சிருச்சு. அவன் வரோம், அவர்கள் வேலையை பார்த்துட்டு ஆமீன் போடுறதுக்கு முன்னாடி கேட்டை தாண்டி ஓடி போயிடுறோம். ஆசீர்வாதம் சொல்றதுக்கு பாஸ்டர் கையை தூக்கும் போதே பாதி பேர் எஸ்கேப் ஆகி போயிடுறோம். இல்லைங்க, இல்லை.
விசாரியுங்கள், ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளுங்கள், ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். அதுதான் திருச்சபை. எனக்கு இன்னைக்கு இருக்கிற இந்த மெகா திருச்சபையை குறித்த ஒரு பெரிய குறைபாடு எனக்கு உண்டு. அது தவறா ரைட்டா தெரியல. 6000 பேர் கூடுறாங்க, 10,000 பேர் கூடுறாங்க. ஆனால் இதெல்லாம் என்ன ஆகுது? இதெல்லாம் என்ன ஆகுது? ஒரு சிறு திருச்சபையாக இருக்கும்போது என்னவா இருக்கலாம்? என்னவா இருக்கலாம்? ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யலாம்? தெரிஞ்சுக்கலாம். ஒருத்தரை பற்றி ஒருத்தர் தெரிஞ்சுக்கலாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி கொள்ளலாம், ஒருவர் பாரத்தை ஒருவர் என்ன செய்யலாம்? சுமக்கலாம். நான் அப்படிதானே சொல்றாரு. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை என்ன செய்யுங்கள்? நிறைவேற்றுங்கள். ஆனா இந்த பெரிய திருச்சபை எனக்கு இவ்வளவு தரிசனம் கொடுத்திருக்கிறார், அவ்வளவு தரிசனம் கொடுத்திருக்கிறார் அப்படின் போது தெரியல எனக்கு. ஆனா இதெல்லாம் மிஸ் ஆகுது. யாரு யாரு என்ன ஏதுன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யறது இல்லை, தெரிகிறது இல்லை. போதகருக்கும் தெரிகிறது இல்லை. யார் வராங்க? ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு, ஒரு போதகர் திருச்சபையிலே ஒரு 50 குடும்பங்கள் இருக்கும் பொழுது அவர் மேய்ப்பராய் இருக்கலாம். அந்த 50 குடும்பங்களை தாண்டி திருச்சபை வளரும் போது அவர் ஒரு நிர்வாகியாய் மாறிவிடுவார் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறார். He will become a manager. அவர் ஒரு போதகராய் இருக்க முடியாது அப்படின்னு எழுதியிருக்கிறார். எதுக்கு சொல்றேன்னா, இப்படி ஒரு கூட்டமாக இருக்கும் பொழுது, சிறு கூட்டமாக இருக்கும்போது ஒருவருக்கு ஒரு அறிமுகமாகிக் கொள்ளுங்கள், ஒருவர் குறைகளை ஒருவர் பகிர்ந்து கொள்ளுங்கள், ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யுங்கள். உதவி செய்ய முடியாட்டி அட்லீஸ்ட் விசாரியுங்க, பேசுங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களை திரும்பி கூட பார்க்காம என்ன செய்யறது நிறைய நேரத்தில். அதனால தான் தென்னிந்திய திருச்சபையில் திருவிருந்தில் ஒரு ஒரு அந்த ஆர்டர் ஆஃப் சர்வீஸில் ஒரு இது கொண்டாடுவாங்க. உங்கள் அருகில் இருக்கிறவர்களிடம் நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள்னா கையை கொடுத்துக்குவாங்க. இல்லாட்டி பக்கத்தில் இருக்க அப்படியாவது திரும்பி கும்பிடுப்பா, அப்படியாவது பக்கத்தில் இருக்கவன கையை கொடுப்பா. திருச்சபையினுடைய கான்செப்ட் அது இல்லைங்க. திருச்சபை என்பது ஒரு குடும்பம். திருச்சபை என்பது யாருக்கோ என்னவோ அப்படின்னு நினைக்காதீங்க. இல்லை அது போதகர் மாத்திரம்தான் பார்த்து செய்யணும்னு நினைக்காதீங்க. உங்கள் ஒவ்வொருவருக்கும் அதில் கடமை உண்டு, கடமை உண்டு. எங்களுடைய சீனியர் மிஷினரி ஒருத்தர் போன வருஷத்தில் காட்டு எருமை, அவங்க காட்டில் தானே இருக்கிறாங்க, காட்டு எருமை குத்தி தூக்கி போட்டுருச்சு அவரை. இன்னொரு குத்த வரும்போது அவர் ஒரு பள்ளத்தில் உருண்டார். இல்லாட்டி அவர் அன்றைக்கே போயிருப்பார். கால்கள் இரண்டும் அப்படியே பாலமாக பிளந்துருச்சு, நரம்புகள்லாம் தெரிச்சிருச்சு. ரொம்ப ஆபத்தான நிலையில் கொண்டு போய் அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அப்புறம் அவரை காப்பாற்றி விட்டோம். இருக்கிறார் இன்னும், ஆனால் கொஞ்சம் கால் தாங்கி தாங்கி நடத்துகிறார். அப்போ நான் என்ன செஞ்சேன் தெரியுமா? அவர்கள் குடும்பத்தார் மாத்திரம் அல்ல, அது அந்த ரேஷ்மி என்ற பகுதியில் இருக்கிற ஒரு திருச்சபை. அந்த திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் ஒவ்வொரு பொறுப்புகளை நான் கொடுத்தேன். நீங்கள் ஒரு நாள் அவங்களுக்கு தேவையான உணவை நீங்கள் என்ன செய்யணும் தயாரித்து கொடுக்க வேண்டும். ஒரு நாள் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒருவர் அங்கே ஆஸ்பத்திரியில் போய் என்ன செய்யணும், தங்கணும். அதற்கென்று ஒரு விசேஷித்த காணிக்கையை எடுத்து சேகரித்து, நான் வெளியிலிருந்து இந்த மாதிரி அவருக்கு ஆயிடுச்சுன்னா நிறைய பேர் உதவி செய்தார்கள். அது மாத்திரமல்ல, அந்த திருச்சபையாருடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கணும். எங்களுடைய மற்ற பணித்தளங்களில் இருக்கிற திருச்சபையிலிருந்தும் அவங்க எல்லாம் ஏழைகள், அவங்களால் இயன்றதை கொடுத்தார்கள். ஆனால் என்ன செஞ்ச அவங்கள கொடுக்க கொண்டு போய்
அவருக்கு செலவழி. ஏன் ஏன் இந்த நிலையிலே திருச்சபை என்ன செய்ய வேண்டும்? வளர வேண்டும். யோசிச்சு பாருங்க, நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு? தகுதி அறிந்து பழக்க வழக்கங்களை வைத்துக் கொள்ளுகிறோம். இல்லைங்க, இல்லை. தகுதி சார்ந்தல்ல, தகுதி சார்ந்தல்ல. என்னுடைய அன்பு என்னன்னா, ஒரு குடும்பத்தில் உள்ள அன்பு எப்படி இருக்கிறதோ அவ்விதமான அன்பு எங்க இருக்க வேண்டும்? எனக்கு திருச்சபையிலும் இருக்க. அப்ப திருச்சபை என்ன தெரியுமா ஆகும்? திருச்சபை என்ன தெரியுமா ஆகும்? உறவுகள் பலப்படும் போது திருச்சபை என்ன செய்யும்? என்ன செய்யும்? பலப்படும். திருச்சபை பலப்படும். இங்க அனௌன்ஸ் பண்றாரு பாஸ்டர், இவங்க உடம்பு சரியில்லாம இருக்கிறாங்க, ஜெபம் பண்ணுங்கன்னு. ஆமென், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இப்பொழுதே பண்ணும். ரைட், ஜெபம் பண்ணணும். போய் பார்த்துருக்கீங்களா என்னைக்காவது? என்னன்னு போய் விசாரிச்சிருக்கீங்களா? உங்களால் என்ன செய்ய முடியும் என்று யோசித்து இருக்கிறீர்களா? நீங்க நிறைய பேர் தலையை கீழே போடுறத பார்த்தா இதுல ரொம்ப வீக்கா இருப்பீங்க போல தெரியுது. இல்லை, அதனால தான் பவுல் சொல்றார், இந்த சகோதர சிநேகத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இன்னும் அதிகமாக பெருக வேண்டும். அல்லேலூயா. இன்னும் பெருக வேண்டும். அதனால தான் இந்த 4ஆம் அதிகாரத்தில் நடைமுறை வாழ்க்கையில உறுதிப்படுங்கள் அப்படின்னு சொல்லி தான் இதெல்லாம் சொல்றார். பரிசுத்தத்தை பற்றி சொல்றாரு, சகோதர சிநேகத்தை பற்றி சொல்றார். அடுத்து இன்னொன்ன பற்றி சொல்றார். கீழே வாசிங்க, கீழே இப்ப அடுத்து வாசிங்க, 11ஆம் வசனத்தை வாசிங்க. புறம்பே இருக்கிறவர்களை பற்றி, புறம்பே இருக்கிறவர்களை பற்றி யோக்கியமாய் நடந்து, யோக்கியமாய் நடந்து ஒன்றிலும் உங்களுக்கு குறைவில்லாதிருக்கும்படிக்கு வாசிங்க. அடுத்து, நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே என்ன? யாருக்கு? யாருக்கு? புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக யோக்கியமாய். யோக்கியம் அப்படின்ற வார்த்தை பொதுமொழி வேர்ப்பில் எப்படி இருக்குன்னா, நன்மதிப்பை பெறுகிறவர்களாய். எங்க? இங்க இல்ல. எங்க இருக்க? உங்கள்கிட்ட வெளியே இருக்கிறவர்களிடத்தில் நீங்கள் என்ன பெற வேண்டும்? நீங்கள் நன்மதிப்பை பெற வேண்டும். உங்களை கண்டா என்ன செய்யணும்? அவன் என்ன செய்யணும்? தூற்றக்கூடாது. உங்களை பார்த்து என்ன செய்ய வேண்டும்? மதிக்கிற அளவுக்கு நடந்துக்கணும். அதான் இங்கே தமிழில் அந்த வார்த்தை ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப யோக்கியமாக நடந்துக்கணும். வேலை செய்கிற இடத்துல, நம்மளை சுற்றி இருக்கிற இடங்களிலே, உறவுகள் மத்தியிலே நன்மதிப்பை பெறுகிறவர்கள பார்த்தோன்னே இவனா பூ அப்படின்னு துப்புரி, அந்த நிலையில் என் வாழ்க்கை இருக்கக்கூடாது. இல்லை, இப்போ அதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு தான் கீழே சொல்றாரு. என்னது? என்ன சொல்லுகிறார்? அமைதல் உள்ளவர்களாய் என்னது இருக்கும்படி நாடவும். போதும். எப்படி? ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? அமைதல் அப்படின்ற வார்த்தைக்கு எதிர்ப்பதம் என்னது? கலகம். சிலர் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, ஐயையோ இவங்க இருக்கிற இடத்துல அங்க என்னதான் இருக்கும்? என்ன சிரிக்கிறீங்க பயங்கரமா எல்லாரும்? கலகம். அங்கேயும் இங்கேயும் என்ன செய்யறது? போட்டு விடுறது, இன்னும் கொஞ்சம் என்ன செய்யறது? பிரச்சனையை தூண்டி விடுகிறது.
ஒரு வேடிக்கையான சம்பவம் நான் சொல்கிறேன். இது உண்மையிலே நடந்தது. ஆனால் விசுவாசி இல்லை, அவர் ஒரு அவிசுவாசி. நான் சென்னையில் கொஞ்ச நாள் சென்னையில் இருந்த நாட்களிலே ஒரு டிரான்ஸ்போர்ட் கம்பெனியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு லாரி டிரான்ஸ்போர்ட் கம்பெனி. அதில் ஒரு மேனேஜர் இருந்தார். அந்த ஆளுக்கு ஒரு 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 அற்பமான ஒரு புத்தி. அது சென்னையில் லிங்குச்செட்டி ஸ்ட்ரீட்னு ஒரு ஸ்ட்ரீட் இருக்கும். அங்கே தான் இந்த டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸ்லாம் நிறையா இருக்கும். ஒரு ஜன நெருக்கடியான இடம் அது. இவர் என்ன செய்வார்னா, எங்கன்னா சண்டை நடக்குதுன்னு வைங்களேன், யாரோ 2 பேர் சண்டை போடுறாங்கன்னா இவர் கேள்விப்பட்ட அடுத்த நிமிஷம் அங்கே போயிடுவார். இவர் அடுத்த நிமிஷம் அங்கே போய் நின்றுக்கிட்டு அதை என்ன செய்வார்னா, கூர்ந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பார். அவர் கூர்ந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பார். என்ன தெரியுமா, அதை ரசிப்பார் அவர். இப்போ இந்த சண்டையை யாரா விலக்கி விட வராங்கன்னு வைங்க, அவங்கள்ட்ட இவர் சண்டைக்கு போவார். அப்புறம் இங்கே வருவார் ஆஃபீஸ்க்கு. வந்த உடனே அங்கே நடந்தது பார்த்தீங்களா அந்த சண்டை, அந்த ஒருத்தனுக்கு ஒருத்தன் பேசினான் பார்த்தீங்களா, அதை விவரித்து ரொம்ப ரசனையாக சொல்லுவார் அவர். அப்படி பேசினா அப்படி பேசினா கடைசியில் ஒரு ஸ்டேஜில் எப்படியாவது அவனுங்க அதுக்குள்ளே ஒருத்தன் அவங்கள விலக்கி விட்டான். இன்னும் கொஞ்ச நேரம் போயிருந்துருக்கும். உண்மையிலேங்க அவருக்கு அப்படி ஒரு ஹேபிட். அவருக்கு ஒரு முறை அவர் தன்னுடைய வீட்டிற்கு என்னை அழைத்து சென்றார். ட்ரிபிள் கேன்ல ரொம்ப நெருக்கடியான ஒரு சந்தில் அவர் இருக்கிறாரு. ஏன் சார் இந்த சந்தில் நீங்கள் இருக்கீங்கன்னா, நிறைய சண்டை நடக்கும், நிறைய வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னாரு. உதாரணத்துக்கு சொல்கிறேன். என்னன்னா, சிலருக்கு என்னது எப்பவுமே என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அமைதலாக இருப்பது என்ன செய்யாது, கலகம். அமைதல் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அமைதல் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க. கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் இருக்கிற இடத்திலே என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னா, என்ன இருக்கணும் அங்க, சமாதானம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். கலகம் பண்ணக்கூடாது, கலகம் பண்ணி விடக்கூடாது. இன்னைக்கு திருச்சபையில் பாருங்க, ஒருவருக்கொருவர் இல்லை, முடிந்த அளவிற்கு என்னவாயிருங்கள், சமாதானமாய் அமைதல் உள்ளவர்களாயிருங்கள். சரி, இப்ப அடுத்து பாருங்க, இன்னொரு வார்த்தை அங்க வருகிறது. என்ன வார்த்தை வருகிறது, உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும். இங்கிலீஷ்ல நல்ல ஒரு வார்த்தை இருக்கு, மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். என்னது, அடுத்தவன் என்ன செய்யறான், அடுத்தவன் என்ன செய்யறா, உன் வேலை என்ன? இல்ல, இதுக்கு நல்ல உதாரணம் என்ன தெரியுங்களா, படிக்க வேணாம், நமக்கு டைம் ஆயிடுச்சு. யூதாஸ் காரியோத்து யோவான் 12ஆம் அதிகாரத்தில் வரும், படிக்க வேணாம், நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். மரியாள் எதை ஊற்றுவா கொண்டாந்து, என்னத்தை ஊற்றுவா கொண்டு வந்து, பரிமள தைலத்தை கொண்டு வந்து உடைச்சி யாருடைய பாதங்களில் ஊற்றுவாள்? ஆமா, கிறிஸ்துவின் பாதத்தில் ஊற்றுவாள். இப்போ கிறிஸ்துவும் அதை எப்படி எடுத்துக்கொள்வார், தன்னுடைய அடக்கத்திற்கும் உயிர்த்தெழுதலுக்கும் அடையாளமாக அதை அங்க சம்பந்தப்படுத்தி பேசுவார். இவன் அங்க சம்பந்தமே இல்லாம என்ன சொல்லுவான், இதை தரித்திற்கு கொடுத்துருக்கலாமே, இது வீண் செலவு இல்லை, உனக்கு என்ன, உனக்கு என்னப்பா,
உன் காசா அது? நீ காசு போட்டு வாங்கினியா அத? உன் வேலை என்ன? இந்த அடுத்தவங்க மேட்டரில் தலையிடாதீங்க. இதெல்லாம் கொஞ்சம் கற்றுக்கங்க. அதான் இங்கிலீஷில் நல்லா இருக்கும், மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ், மைண்ட் யுவர் ஓன் அஃபயர். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, முடிந்தவுடன் ஒருவருக்கொருவர் நின்று பேசி பகிர்ந்து கொண்டு போங்கள்னு, விசாரித்து போங்கள்னு. அது எப்படி மாறிடக்கூடாதுன்னா, நின்று என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யக்கூடாது, நின்று குறை பேசுகிற வேலை இருக்கக்கூடாது. குறை பேசுகிற வேலை இருக்கக்கூடாது. ஒரு சர்ச்சில் நான் கண்ணார பார்த்தேன், இதே மாதிரி ஒரு சிறப்பு கூட்டத்திற்கு போயிட்டு முடிஞ்ச உடனே ஒரு 3-4, சாரி இதை சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க, சகோதரிகள் தான், சகோதரர் இல்லை. என்னன்னா, எனக்கு தெரியல இவங்க என்ன பேசுனாங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல. நான் போய் ஷூ போட்டுக்கிட்டு இருக்கேன், அது கேட்குது, ஏன் என் கால் அப்படி மிதிச்சா வலிக்குது எனக்குன்னா, அவ வரா நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்ற அம்மா. அப்போ ஏதோ அந்த வருகிறவர்களை குறித்து இந்த அம்மா என்ன செஞ்சுருக்கிறாங்க, இவங்க ஏதோ பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்க வராங்கன்னு ஒன்று ஒரு சமிக்கைக்காக அழுத்தின காலை ஓங்கி இந்த அம்மாவை அழுத்திட்டாங்க. அதுக்கு வலி தாங்க முடியாமல் அது கத்துது. அது இல்லைங்க, இல்லை, குறை சொல்லுவதற்கல்ல. பவுல் சொல்கிறார் பார்த்தீங்களா, இது அப்போ அங்கே என் தெசலோனிக்கே திருச்சபையில் என்ன இருந்திருக்கு, அடுத்தவன் மேட்டரில் தலையிடுதல் வந்து ரொம்ப இருந்திருக்குது. இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது. நடைமுறையில் உறுதியாயிருங்கள் என்று தான் இந்த பகுதியை சொல்கிறார். அமைதல் உள்ளவர்களாயிருங்கள், நாடுங்கள், சொந்த அலுவல்களை பாருங்கள், மைண்ட் யுவர் ஓன் அஃபயர்ஸ். அடுத்து உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்ய வேண்டும். டோன்ட் டிபெண்ட் அதர்ஸ். யாரையும், வயதானவர்கள், சரீர குறைபாடு உள்ளவர்கள், வேறு நிலையில் உள்ளவர்கள் பரவாயில்ல. இந்த மற்றவன் பணத்தை சாப்பிடணும்னு என்ன செய்யக்கூடாது, உழைக்காம என்ன செய்யக்கூடாது. இது என்ன தெரியுமாங்க நடந்தது, இது இந்த குரூப் யார் தெரியுமா, கிறிஸ்து மறுபடியும் வரப்போகிறார் அப்படின்ட்டு நினச்சிட்டு இவனுக்கு என்ன செய்யலை, இவனுக்கு என்ன செய்யலை, வேலைக்கு போகல. வேலைக்கு போகாமல் மற்றவர்கள் உழைப்பில் இவனுக்கு என்ன செஞ்சுட்டு இருந்தானுங்க. ஆமாம், அதனால தான் 2 தெசலோனிக்கேயர் சொல்ல சோம்பேறிகளாக சுற்றி திரிகிறீர்கள் அப்படின்னுவார். இல்லை, உழைக்காமல் சாப்பிடணும் அப்படின்னா சாப்பிடக்கூடாது. சரியான முறையில் வேலை செய்கிறவர்களாய், சரியான முறையில் பணத்தை ஈட்டுகிறவர்களாய், சரியான முறையில் உங்களுடைய பணத்தை செலவழிக்கிறவர்களாய், இல்லை மற்றவர்களுடைய யாரையும் சார்ந்த அப்படின்னா, அதாவது வந்து ஒரு வைராக்கியத்தில் அல்ல, இது வந்து ஒரு ஒழுங்கு, இது வந்து ஒரு ஒழுங்கு இங்கே சொல்லப்படுகிறது. இல்லை இவங்க எனக்கு கொடுப்பாங்க அவங்க எனக்கு கொடுப்பாங்க அப்படின்றது அல்ல. ஒரே ஒரு ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லி முடிச்சிடுறேன். எங்கள் விசுவாசி ஒரு அம்மா இருக்கிறாங்க, அவர்களுக்கு வந்து இந்த இடுப்புக்கு கீழே மரத்திலிருந்து கீழே விழுந்தனால அப்படியே செயல் இழந்து போச்சு அவங்களுக்கு. ஆனால் அவங்கள எங்கள்கிட்ட வந்த பிற்பாடு தான், அவங்களாம் காட்டு வேலை செய்கிறவங்க, பொம்பளைங்களே நல்லா மரம் ஏறுவாங்க. அப்படி ஏறும்போது தான் தேன் எடுக்கும்போது கீழே விழுந்து இது கீழே செயல் இழந்து போச்சு. இப்போ நான் அவங்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசித்துக்கிட்டு இருக்கும்போது நான் யோசித்தேன், சரி மாதம் ஒரு உதவித்தொகையை அந்த அம்மாவிற்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் யோசித்து ஒரு நாள் அவங்கள்ட்ட போய் நான் சொன்னேன், அவங்க பாஷையில் சொன்னேன், இந்த மாதிரி உங்களுக்கு மாதம் ஒரு உதவித்தொகை நான் கொடுக்கலான் இருக்கிறேன், என்னால் முடிந்த உதவிகளை உங்களுக்கு நான் செய்கிறேன். ஏன்னா அவங்க புருஷனும் இல்லை. அப்போ அவங்க சொன்னாங்க, அண்ணா
எனக்கு மாதம் உதவித்தொகைலாம் வேணாண்ணா, எனக்கு ஒரு சிறிய அளவில் ஒரு வியாபாரத்தை துவக்க எனக்கு உதவி செய்யுங்க, நான் அதை வச்சு பொழைச்சிக்கிறேன் அப்படின்னாங்க. என்னம்மா உனக்கு வியாபாரம் தெரியும், கடை எதுவும் வச்சா என்ன போகணும் வரணுமே அப்படின்னா. அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை, அவங்கெல்லாம் இருக்கிறது காடுகளில் தான். இங்கே காடுகளில் வித்தியாசமான இந்த வாசனை பொருள் பட்டை, அப்புறம் இந்த பிரியாணி இலை இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் அங்கே ரொம்ப இதாக கிடைக்கும். அப்புறம் இந்த கல்பாசின்னு சொல்லுவாங்க, இதெல்லாம் அங்கே அப்படியே கிடக்கும். இவைகளை எல்லாம், அப்புறம் சில முக்கியமான பழங்கள், இதெல்லாம் அந்த மெயினில் எனக்கு நான் ஒரு கடை வச்சுக்கிறேன். அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். அங்கேருந்து ஒரு ஃபால்ஸுக்கு போகிற வழி, நிறைய டூரிஸ்ட் போயிட்டு வருவாங்க அந்த மெயின் இதில். ஒரு சின்ன டேபிள் வைத்து அவர்களுக்கு அந்த சைக்கிள் ஒன்று வாங்கி கொடுத்து, ஆனால் காட்டில் இருந்து அவங்கள வெளியே தூக்கிட்டு அவங்க பையன் உட்கார வச்சு அந்த சைக்கிளில் அனுப்பிடுவான். டெய்லி அந்த சைக்கிளில் உட்காந்துக்கிட்டே அந்த டேபிள் முன்னாடி வச்சு இதை வியாபாரம் செய்வார்கள். உண்மையிலே சொல்கிறேங்க, வியாபாரம் செய்து அவர்கள் குடும்பத்தை மாத்திரமல்ல, நாங்கள் எங்கள் திருச்சபை, எங்களுடைய விசுவாசிகள் எல்லாருக்கும் நாங்கள் ஒரு உண்டியல் கொடுத்துருப்போம். என்னென்னா, வருடத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி ஒரு குடும்ப கூடுகை நடத்துவோம். நாங்கள் எல்லா பணித்தளங்களில் இருக்கிற எல்லா விசுவாச மக்களும் ஒரு இடத்துக்கு வந்துடுவோம் நாங்கள். அப்போ அதற்கான செலவுகள் அப்படின்றதுக்காக ஒருத்தர் ஒரு நாளைக்கு ஒரு டீயை தியாகம் பண்ணி 10 ரூபாயாவது இதில் போடணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். அப்போது அந்த மாதிரி ஒரு கூடுகை நடந்த பொழுது எல்லார் பாக்ஸும் அங்கே வந்துடும். எல்லார் பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த பேர் எழுதி ஒவ்வொரு பாக்ஸ்லையும் எவ்வளோ இருந்தது அப்படின்னு சொல்லி எண்ணுவாங்க. இந்த அம்மா அந்த சமயத்தில் அது வர முடியல, ரொம்ப தூரத்தில் நடந்தனால. திடீர்னு அதை எண்ணிட்டு இருந்த எங்களுடைய மிஷினரிகள் அண்ணா இந்த மாதிரி அந்த அக்கா சரசாக்கா கூப்பிட்றாங்க ஃபோனில் அப்படின்னு. நான் கேட்டேன், என்னக்கா அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, ஏன் காணிக்கை பெட்டியில் எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னாங்க. தெரியலையே, அவங்க தானே எண்ணுறாங்க, பார்த்துட்டு என்னை கூப்பிடுங்க பாஸ்டர் அப்படின்னாங்க. அப்புறம் நான் பார்த்துட்டு அந்த அம்மா பெட்டியில் கேட்டேன் எவ்வளோ இருந்துச்சுன்னு சொல்லி. 7800 ரூபாய் இருந்தது. நான் சொன்னேன், அக்கா 7800 ரூபா இருக்குனாக்கா. அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, அஷ்டே இததா பாஸ்டர், அவ்வளோதான் இருந்துச்சா? இல்லை, எனக்கு அன்பானவர்களே, டோன்ட் டிபெண்ட் அதர்ஸ். உங்கள் சொந்த கைகளினால். அதனால தான் பவுல் எடுத்துக்காட்டாக அவர்களுக்கு சொல்லுவார், என் சொந்த கைகளினாலே உழைத்து நாங்கள் என்ன செய்தோம், இரவும் பகலும் வேலை செய்து உங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தோம். நடைமுறை வாழ்க்கையிலே உறுதியாக இருங்கள். பரிசுத்தம், சகோதர சிநேகம், அடுத்து என்னது, அமைதல் உள்ளவர்களாய். இந்த குறையெல்லாம் சரி செஞ்சுக்கிங்கப்பா. உன்னுடைய அஃபைரை மாத்திரம் பாரு, உன்னுடைய வேலையை மாத்திரம் பாரு, மற்றவர்களை சார்ந்திருக்காதே. தலைகளை தாழ்த்துவோம், ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேலைக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த தியான வேலையும் நீர் எங்களுக்கு உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசினீர், உமக்கு நன்றி. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாய் இது பலன் கொடுக்க கர்த்தர் உதவி செய்தருளும். இயேசுவின் நிமித்தமே கேட்கிறாங்கள் அன்பின் ஆண்டவரே. எழுந்து நிற்கலாம். ரொம்ப நேரம் உட்காந்துருக்கீங்க. கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். உங்களுடைய ஆகார அட்டையை கையில் வச்சுக்கோங்க. ஆகாரத்துக்காக ஜாமணி செல்வோம். ஜெயவுள்ள தேவனே, மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். மிகவும் நிஜமாகவே ஏராளமான உலக பகுதிகளிலே இப்படி மாபெரும் சபை கூடி வருதல் இல்லை. வருடந்தோறும் கூடுகிற சபைகளுடைய கூடுகை குறைந்த வரும் சூழலிலே எங்களுக்கு இந்த அனுகூலத்தை பாராட்டுறீங்க. அதுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளில் ஆண்டவரே, கூடுகையிலும் எங்களுக்கு நீர் தந்த பலமான ஆகாரத்துக்காக, உள்ளான மனிதனுடைய ஆகாரத்துக்காக நன்றி சொல்வதுடன், இப்பொழுதும்
செவிக்கு உணவளித்த நீர் எங்கள் வயிற்றுக்கும் உணவளிக்க இருக்கிறீர். இந்த உணவை ஆசிர்வதிங்க, அதை தயாரித்தவர்களை ஆசிர்வதிங்க, பிரயாசப்பட்டவர்களை ஆசிர்வதிங்க. இந்த முழு கூடுகையினுடைய ஆசீர்வாதத்துக்கு பல விதத்திலும் தங்களை அர்ப்பணித்து விதைத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இதை உண்டு பலப்பட்டு மத்தியானம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிடாமல் தொடர்ந்து ஆண்டவரே அடுத்த போதகத்திலும் பங்கு பெற ஒவ்வொருத்தருக்கும் நன்றி உணர்வை தாங்க. தேங்க்யூ லார்ட், நமக்கு நன்றி. ரட்சகராம் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆசீர்வதியும் அன்பின் பிதாவே, ஆமென்.